ஸோ ஹாய் guys, வெல்கம் டு தி கேஸ் ஆஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சில பொக்கேமான்ஸ்க்கு வந்து அதோட ஃபைனல் எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா அதுக்கு அடுத்த வந்த ஜென்ரேஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து பார்த்தோம்னா கிராஸ் ஜென்ரேஷன் எவால்யூஷன் வந்து சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பார்த்தோம்னா 2 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இதை தொடர்ச்சி வந்து பார்த்தோம்னா இது 3வது வீடியோ. ஸோ இப்போ தான் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா ஸோ கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு சில பொக்கேமான்ஸோட ஃபைனல் எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 9ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு சொல்லி தான் இப்போ இந்த லிஸ்ட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 1ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அந்த பொக்கேமானுக்கு அதோட ஃபைனல் எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 9ல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு வந்து பார்த்தோம்னா பிக் பொக்கேமான் ஆன பிரைமேப். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபைட்டிங் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் மேன்கி பொக்கேமான் கூட்டத்தோட லீடராக வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து செயல்படும். இது பெரும்பாலுமே வந்து பார்த்தோம்னா கோபத்தோட தான் வந்து காணப்படும். லைக் நம்ம ஆஷ் கிட்டமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருந்தது. லைக் இது வந்து பார்த்தோம்னா அதோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிற டைம் அப்போ ரேஜ் ஃபிஸ்ட் மூவை வந்து பார்த்தோம்னா 20 டைம்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக இது வந்து பார்த்தோம்னா ரேஜ் மங்கி பொக்கேமான் ஆன அனிலேப்பா வந்து எவால்வ் ஆகும். இது வந்து கம்ப்ளீட்லி ஃபைட்டிங் அண்ட் கோஸ்ட் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமான் வந்து பார்த்தோம்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் டைம் அப்போ அதோட ரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறது மூலமாக அதோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தோம்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். லைக் டீம் ஸ்டாரோட ஃபைட்டிங் க்ரூவோட லீடராக இருக்கக்கூடிய ஹெரி வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஃபைட்டிங் டைப் எக்ஸ்பர்ட். இவங்ககிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்குது. ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போது ஜென்ரேஷன் 2ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட லாங் நெக் பொக்கேமான் ஆன ஜிராஃப்ரிக். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமான் டெய்லுமே வந்து பார்த்தோம்னா ஹெட் மாதிரி செயல்படுறதுனால அதோட டெய்ல இருந்துமே வந்து பார்த்தோம்னா அதெல்லாம் சைக்கிக் பவரை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். லைக் சினோ ரீஜனோட எலைட் 4 மெம்பரான லூசியான் வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி சைக்கிக் டைப் எக்ஸ்பர்ட். அவர்கிட்டயுமே இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. லைக் இந்த பொக்கேமான் வந்து அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமா ட்வின் பீம் அப்படின்னு கூடிய மூவை வந்து லேர்ன் பண்ணுறது மூலமா லைக் இது வந்து ஃபேரி ஜிராஃபா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி நார்மல் அண்ட் சைக்கிக் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் இதோட 8 மற்றும் டெய்லோட இருக்கக்கூடிய பிரெயின் வேவ்ஸ் வந்து பார்த்தோம்னா சிங்க் ஆகிறது மூலமா இதோட சைக்கிக் பவர் வந்து பார்த்தோம்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போது லேண்ட் ஸ்னேக் பொக்கேமானான டன்ஸ்பிரேஸ். இது வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதுவுமே வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 2ல் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பொக்கேமான். இதோட டெய்லோட உதவி மூலமாக வந்து பார்த்தோம்னா லேண்டை வந்து ஓட்டப்படக்கூடியதாக வந்து இருக்குது. அதையும் தாண்டி வந்து பார்த்தோம்னா இதோட விங்ஸோட உதவி மூலமாக ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் இதால் ஃப்ளோட் பண்ணிட்டு போகவும் முடியும். லைக் இந்த பொக்கேமான் வந்து அதோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுற டைம் அப்போ ஹைப்பர் ட்ரில்லுன்னு மூவை லேர்ன் பண்ணுறது மூலமாக இது வந்து பார்த்தோம்னா டியூ டன்பிரேஸா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா நார்மல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இது வந்து பார்த்தோம்னா 2 செக்மெண்ட் ஃபார்ம்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ பெரும்பாலும் இந்த ஃபார்மில் தான் வந்து இருக்கும். லைக் இதோட டெய்லோட உதவி மூலமாக வந்து பார்த்தோம்னா அண்டர் கிரவுண்டில் வந்து பார்த்தோம்னா ஹோல்ஸை போட்டு அங்கே நெஸ்ட்டை பில்ட் பண்ணி இது வாழக்கூடியதாக வந்து இருக்குது. அதையும் தாண்டி லைக் பால்டே ரீஜனோட ஜிம் லீடரான லாரி, இவர் வந்து கம்ப்ளீட்லி நார்மல் டைப் எக்ஸ்பர்ட். இவர்கிட்டயுமே இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பொக்கேமான் உதவி மூலமா டாட் அகைன்ஸ்டா பயமாவே வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதை தொடர்ந்து ஜென்ரேஷன் 5ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஸ்வாட் பிளேட் பொக்கேமான் ஆன பிஷார்ப். இது வந்து கம்ப்ளீட்லி டார்க் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பொக்கேமானால நிறைய ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் அதை யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. லைக் இனோவா ரீஜனில் இருக்கக்கூடிய ஜார்ஜியா வந்து பார்த்தோம்னா இவங்களோட இந்த பொக்கேமான் யூஸ் பண்ணி பயங்கரமாக வந்து பேட்டில் பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி கேலோஸ் ரீஜனில் வந்து பார்த்தோம்னா நம்ம ஆலனுமே வந்து பார்த்தோம்னா அவரோட பிஷார்ப்பை யூஸ் பண்ணி ஆஷ் அகென்ஸ்டாவுமே வந்து பயமாக வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. இந்த பொக்கேமான் வந்து அதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணுற டைம் அப்போ வந்து பார்த்தோம்னா லீடர் கிரெஸ்ட்னு கூடிய ஐட்டமை ஹோல்ட் பண்ணி மற்ற பிஷாப்ஸை வந்து டிஃபீட் பண்ணுறது மூலமாக அதோட எவால்யூஷன் ஆன கிங்காபிட்டா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா டார்க் அண்ட் ஸ்டீல் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இதை வந்து பார்த்தோம்னா பிக் பிளேட் பொக்கேமான் கூட சொல்லுவாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா அதுங்களோட கூட்டத்துக்கே வந்து லீடர் மாதிரி வந்து செயல்படும். அது மட்டும் இல்லாமல் இதுங்க ரொம்பவே ஸ்ட்ராங்காகவுமே வந்து இருக்கும். ஸோ அண்ட் ஃபைனலாக பார்க்க போது ஜென்ரேஷன் 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட அலாய் பொக்கேமான் ஆன டுராலுடான். இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்டீல் அண்ட் டிராகன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். இந்த பொக்கேமானோட பாடியை வந்து பார்த்தோம்னா மெட்டாலிக்காக இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு பாலிஷ் பண்ணப்பட்ட ஷைனிங் மெட்டல் மாதிரி வந்து தெரியும். இன்ஃபேக்ட் இந்த பொக்கேமானுக்கு வந்து பார்த்தோம்னா ஜைகாண்டா மேக்ஸ் ஃபார்மே வந்து இருக்குது. லைக் கேலர் ரீஜனோட டிராகன் டைப் ஜிம் லீடரான ரைஹான் கிட்டமே வந்து இந்த பொக்கேமான் வந்து இருக்குது. இன்ஃபேக்ட் இந்த பொக்கேமானோட உதவி மூலமாக லைக் லியான் மற்றும் ஆஷ் அகென்ஸ்டாக ஒரு பயங்கரமாகவே வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ ஈவன் இந்த பொக்கேமான் வந்து மெட்டல் அலாய் கிட்ட எக்ஸ்போஸ் ஆகிறது மூலமாக இது வந்து நியூ எவால்யூஷனான ஆக்சலடானா வந்து எவால்வ் ஆகும். இதுவுமே வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி ஸ்டீல் அண்ட் டிராகன் டைப் கொண்ட ஒரு பொக்கேமான். லைக் இது வந்து பார்த்தோம்னா சூடோ லெஜெண்டரி பொக்கேமான்ஸ்க்கு நிகரான பேஸ் ஸ்டாட் கொண்டது. லைக் 600 இதோட பேஸ் ஸ்டாட். அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொக்கேமானும் கூட. இது வந்து என்ன பண்ணணும் வந்து பார்த்தோம்னா அதோட சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டியை கெயின் பண்ணி அதை சார்ஜ் பண்ணுறது மூலமாக இதோட சிக்னேச்சர் மூவான எலக்ட்ரோ ஷாட் என்னக்கூடிய மூவை வந்து ஆக்சஸ் பண்ணும். இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூவும் கூட.
கூட லைக் இன்னோவா ரீஜனில் இருக்கக்கூடிய பிபி லீகோட எலைட் 4 மெம்பராக கருதப்பட ட்ரேட்டன்கி வந்து பார்த்தோம்னா கம்ப்ளீட்லி டிராகன் டைப் எக்ஸ்பர்ட். இவர்கிட்டயுமே வந்து பார்த்தோம்னா இந்த பொக்கேமான் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த பொக்கேமானை யூஸ் பண்ணி ராய் அகேன்ஸ்டாக பயங்கரமாகவே வந்து பேட்டில் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் கைஸ், லைக் ஜென்ரேஷன் 1, ஜென்ரேஷன் 2, ஜென்ரேஷன் 5 மற்றும் ஜென்ரேஷன் 8 இந்த 4 ஜென்ரேஷனில் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த 5 பொக்கேமானோட ஃபைனல் எவால்யூஷன் வந்து பார்த்தோம்னா இந்த ஜென்ரேஷன் 9ல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில பொக்கேமான்ஸஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தோம்னா காமன் திங்ஸுமே வந்து இருக்குது. அதெல்லாம் என்னென்னு சொல்லி இப்போ பார்த்துடலாம். அஃப்கோர்ஸ் அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போது என்னென்னு வந்து பார்த்தோம்னா பிரைமேப் மற்றும் பிஷார்ப். இந்த 2 பொக்கேமானுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பொக்கேமான். இன்ஃபேக்ட் இதுங்களால வந்து பார்த்தோம்னா சூடோ லெஜெண்டரி பொக்கேமான்ஸே வந்து பார்த்தோம்னா பேட்டில் வந்து டிஃபீட் பண்ணியிருக்கு. அஃப்கோர்ஸ் பிரைமேப் வந்து பார்த்தோம்னா ஒரு கட்டத்தில் பேக்ஸ்காலிபர் பொக்கேமானை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். அதே தான் வந்து பார்த்தோம்னா பிஷார்ப் வந்து பார்த்தோம்னா கூட்ரா பொக்கேமானை வந்து டிஃபீட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இதுங்களோட காமனான விஷயம் என்னன்னு வந்து பார்த்தோம்னா இந்த 2 பொக்கேமான்ஸுமே 2 ஸ்டேஜ் எவால்யூஷன் தன்மை கொண்டதாக தான் வந்து இருந்தது அதுங்க இன்ட்ரடியூஸ் பண்ண டைமில். அஃப்கோர்ஸ் ஜென்ரேஷன் 1ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட லைக் இந்த பிரைமேப் வந்து பார்த்தோம்னா மேங்கிலேருந்து எவால்வ் ஆனது தான். லைக் மேங்கி வந்து பார்த்தோம்னா பிரைமேப்பாக வந்து எவால்வ் ஆகிருக்கும். அதே தான் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 5ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த பிஷார்ப் வந்து பார்த்தோம்னா பேனியார்ட்லேருந்து எவால்வ் ஆயிடுச்சு. பேனியார்ட் வந்து பார்த்தோம்னா பிஷார்ப்பாக வந்து எவால்வ் ஆகும். பட் இந்த ஜென்ரேஷன் 9ல் வந்து பார்த்தோம்னா இதுக்கான நியூ எவால்யூஷன் கொடுத்ததுனால இதுங்க வந்து பார்த்தோம்னா இப்போ 3 ஸ்டேஜ் எவால்யூஷன் தன்மை கொண்டதாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த 2 பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா அதுங்களோட கூட்டத்துக்கு வந்து லீடர் மாதிரி வந்து செயல்படும். ஸோ அதை தொடர்ந்து பார்க்க போது ஜென்ரேஷன் 2ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஜிராஃப்ரிக் மற்றும் டன்ஸ்பிரேஸ், அதை தாண்டி லைக் ஜென்ரேஷன் 8ல் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட டுராலுடான். இந்த 3 பொக்கேமானுக்குமே வந்து பார்த்தோம்னா லைக் எந்த விதமான எவால்யூஷனுமே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணப்படலை. பட் ஆனால் ஜென்ரேஷன் 9ல் வந்து பார்த்தோம்னா அதுக்கான ஒரு நியூ எவால்யூஷன் கொடுத்துட்டதுனால இப்போ இதுங்க வந்து பார்த்தோம்னா 2 ஸ்டேஜ் எவால்யூஷன் கேட்டகரியில் வந்து வந்துருச்சு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தோம்னா இந்த டன்ஸ்பிரேஸ் எவால்வ் ஆகக்கூடிய டியூ டன்ஸ்பிரேஸ் வந்து பார்த்தோம்னா 2 செக்மெண்டட் தான் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பொக்கேமானா எவால்வ் ஆகும். பட் ரொம்பவே ரேரில் தான் வந்து பார்த்தோம்னா 3 செக்மெண்டட் ஃபார்மை வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடியதாக வந்து இருக்குது. ஸோ லைக் ஜென்ரேஷன் 1 and 2 இந்த இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த 3 பொக்கேமான்ஸ் இருக்குல்ல, இது 3மே வந்து பார்த்தோம்னா லைக் ஒரு நியூவை வந்து ஆக்சஸ் பண்ணுறது மூலமாக அது வந்து இந்த நியூ எவால்யூஷன்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணுது. இதுவே வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 5 மற்றும் ஜென்ரேஷன் 8 இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட இந்த 2 பொக்கேமானுமே வந்து பார்த்தோம்னா அதுக்கிட்ட வந்து ஒரு ஹெல்த் ஐட்டம் உதவி மூலமாக வந்து பார்த்தோம்னா இந்த நியூ எவால்யூஷனை வந்து ஆக்சஸ் பண்ணுது. ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தோம்னா ஜென்ரேஷன் 9ல் இன்ட்ரடியூஸ் பண்ண நியூலி எவால்வ்டு பொக்கேமான். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தோம்னா லைக் நம்ம ஆஷோட எல்லா பொக்கேமான்ஸ் பற்றின வீடியோ வந்துன்னு இருக்கு. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.